பகவத்கீதை 8வது அத்தியாயம் 7வது வகுப்பு 15வது ஸ்லோகம். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ. மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதாஹ. இந்த 15வது ஸ்லோகம் முதல் 19வது ஸ்லோகம் வரை மோட்சத்தினுடைய பெருமை மகிமையையும் சம்சார ஸ்வரூபத்தையும் பகவான் மாறி மாறி இங்கே பேசுவார். ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசுவார். அதுதான் முக்கியம். சம்சாரம் சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? சம்சாரம்னா வேற வேறு அர்த்தம்லாம் நமக்கு வழக்கத்தில் இருக்குது. ஒரு விவசாயி சொல்லும்போது நாங்களாம் சம்சாரிங்க அப்படி சொல்லுவாங்க. சம்சாரி சொல்லி சொன்னால், சம்சாரம் சொல்லி சொன்னால் மனைவின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. நம்ம வழக்கத்தை சாதாரண லௌகீகத்தில் இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சம்சாரம் என்ற வார்த்தைக்கு உண்மையிலே அர்த்தம் என்னென்னா செல்ஃப் டிஸ்கம்ஃபர்ட் அல்லது சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் அல்லது நிறைவின்மை. மனதில் எப்போ பார்த்தாலும் நம்ம நினைக்கக்கூடிய குறைவுடைய தன்மை, அதுக்கு தான் சம்சாரம். சம்யக்கு சரத்தி இதி சம்சார. மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதற்கு பெயர்தான் சம்சாரம். இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே சொல்கிறார் பாருங்க பஜகோவிந்தத்தில் ஆச்சாரியர். அது போல் சம்சாரம்னா இந்த உலகத்தில் நாம் மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற தன்மைக்கு பெயர் சம்சாரம். இந்த சம்சாரம் அதை மனத்துயரம் என்று சுருக்கமாக சொல்லலாம். அதை பகவான் இங்கு பேசுகின்றார். ஆக இந்த சம்சாரம் என்பதனுடைய சிறுமையையும் மோட்சத்தினுடைய மகிமையும் பெருமையும் தெரிந்தால்தான் இந்த சம்சாரத்திலிருந்து துயரத்திலிருந்து நாம் விடுபட முடியும், அல்லது விடுபட வேண்டும் என்ற ஆசை வரும். இச்சை அதிகரித்தால், ஆசை அதிகரித்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருக்க மாட்டோம், முயற்சி செய்வோம். ஒரு பொருளை பற்றி ஒரு ஆசை அதிகமாக அந்த பொருளை நாம் அடைய வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்வோம். அந்த இச்சை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக பகவான் இங்கு இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்துகின்றார். அடுத்து மோட்சத்தினுடைய பெருமை என்ன? மோட்சம் சொல்லி சொன்னால் அந்த துயரங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நிறைவான மனதினுடைய தன்மைக்கு பெயர் தான் மோட்சம். மோட்சம் சொல்லி சொன்னால் இன்னொரு அர்த்தம் நிறைவு, அமைதி, ஆனந்தம், திருப்தி. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா நிம்மதி. அது எதனால் கிடைக்கும் என்பதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கின்றோம். தன்னை பற்றி ஆத்ம ஞானத்தினால்தான் அந்த நிறைவு கிடைக்கும். நானே அந்த நிறைவுடைய சொரூபம் என்று புரிதலால் நம் மனதிற்கு வரக்கூடிய ஒரு நிறைவு. ஆக இறைவனை கருவியாக வைத்து மோட்சத்தை அடையலாம் என்று நாம் சாதாரணமாக நினைக்க தோணும். நமக்கு இறைவனை துணை கொண்டு அவனையே கருவியாக கொண்டு உலகப் பொருள்களை நாம் அடைந்து கொண்டிருப்போம். கடவுளிடத்தை போய் கேட்டால் என்ன அவர் சாதனம்? நமக்கு வேண்டியது என்ன? சாத்தியம் என்ன? உலகப் பொருள்கள். அது வேணும் இது வேணும் சொல்லி நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கும். இந்த எண்ணத்தை நமக்கு பகவான் இங்கு மாற்றி தருகின்றார். இந்த பாவனையிலிருந்து நம்ம மனதை மாற்றுகின்றார். மோட்ச விஷயத்தில் பகவான் தான் துணை, அவரே சாதனம், அவரே சாத்தியம். கடவுளை வணங்கி நாம் எதை வேண்டுகின்றோம்? அவரையே அடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். சாதனமும் அவரே, சாத்தியமும் அவரே. இங்கே சாதகன் யார்? பக்தன். ஆக மோட்சம் என்பது பகவானை அடைவது தான். பகவானே சாதனம், பகவானே சாத்தியம். சாத்தியம்னா என்ன? லட்சியம் அல்லது அடைய வேண்டிய இலக்கு. மற்ற விஷயங்களில் எல்லாம் பகவான் சாதனமாக இருப்பார். அவரால் அடையப்படுகின்ற பொருள் சாத்தியமாக இருக்கும். இங்கே பகவான் சொல்கிறார், உண்மையில் என்னை அடைவது தான் மோட்சம் சொல்கிறார்.
பின்னர் சம்சார வர்ணனமும், இந்த துயரத்தினுடைய வர்ணனம், உலகத்தை பற்றிய வர்ணனமும் வருகின்றது. வைராகியத்தையும் பேசுவார். இந்த உலகத்தினுடைய துயரங்களை தன்மை பற்றி பேசுவது எதற்காக என்றால், சும்மா பேச வேண்டும் என்பதற்காக இல்லை, அவருடைய குறைகளை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனதை பெறுகின்ற வைராகியம் என்ற தன்மை. வைராகியம் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லி சொன்னால், எது அனித்தியமோ அனித்தியத்திலிருந்து விலகியும், எது நித்தியமோ அந்த நித்தியத்தை அடைவதற்கான மனப்பக்குவமும் வந்திருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் வைராகியம். வைராகியம்னா பிடிவாதம் அல்லது வேறு மாதிரி அப்படிலாம் இல்லை. வைராகியம் என்பது ஒரு பண்பட்ட மனதில் வரக்கூடிய ஒரு பக்குவமான மனநிலை. எதையெல்லாம் நாம் பார்த்தோமோ கேட்டோமோ அனுபவித்தோமோ, வாழ்க்கையில் எதையெல்லாம் இதுவரை நம்மை நிறைவுபடுத்தும் என்று நாம் முயற்சி செய்தோமோ, அவைகள் என்னை நிறைவுபடுத்தவில்லை என்ற அறிவினால் மனதிற்கு வருகின்ற ஒரு விலகல், அதிலிருந்தெல்லாம் விலகி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆக உலக சம்சாரத்திலிருந்து விடுபட, சம்சார சுகத்தில் வைராகியம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு சம்சார வர்ணனமானது செய்யப்படுகின்றது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். மாம் உபேத்திய புனர்ஜன்மம். மாம் என்றால் என்னை, தன்னை என்பது பரம்பொருள் தத்துவம். உபேத்திய சொல்லி சொன்னால் அடைந்து, பரபிரம்மத்தை ஒருவன் அடைந்து, புனர்ஜென்மம் மீண்டும் பிறப்பை, இரண்டாவது வரி பாருங்க, ந ஆப்னுவந்தி அடைய மாட்டார்கள். என்னை அடைந்தவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள், மீண்டும் பிறவியவர்கள் அடைவதில்லை. பிறவாமை வேண்டும் சொல்லி கேட்குறார் பாருங்க காரைக்கால் அம்மையார். அது போல் மீண்டும் பிறவாத ஒரு நிலை, மீண்டும் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இந்த உலகத்தில் பிறவாத பெருநிலை. யார் அவர்கள்? மகாத்மானக. ஏன் அவர்கள் பிறப்பை அடைவதில்லை அந்த மகாத்மாக்கள்? இரண்டாவது கடைசி சொல் பாருங்க, சம்சித்தி பரமாம் கதாக. கதாக சொல்லி சொன்னால் அடைந்துள்ளார்கள். எதை? பரமாம் மேலான. சம்சித்தி, சம்சித்தி சொல்லி சொன்னால் பதம் அல்லது லட்சியம். இங்கு இது மோட்சத்தை தான் குறிக்கின்றது இந்த வார்த்தை. பதம் அல்லது லட்சியம் என்பது மோட்சம்தான். ஆக சாத்தியம் மோட்சம். எப்படிப்பட்ட லட்சியம் அல்லது எப்படிப்பட்ட சாத்தியம்? பரமாம் சித்தை ஏகதா, மேலான லட்சியமான மோட்சம் என்ற சித்தியை அவர்கள் அடைந்தார்கள். இதெல்லாம் பகவானுடைய வார்த்தை. இது மோட்சஸ்வரூபத்தை விளக்குகின்ற ஒரு சொல். மோட்சம் என்பது என்ன? மாம் உபேத்திய, என்னை அடைதல், ஈஸ்வரனாகி என்னை அடைதல், பிரம்மத்தை அடைதல். அப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைந்தவர் மீண்டும் ஜென்மத்தை அடைவதில்லை சொல்கிறார். அவர்கள் யார்? மகாத்மாக்கள். மகாத்மா என்ற சொல்ல ஆத்மா என்ற வார்த்தை இருக்குது. ஆத்மா என்ற வார்த்தை இங்கு மனதை குறிப்பது. மேலான மனதை அடைந்தவர்கள். இங்கு இப்போது முக்கியமான ஆத்மா மகாத்மா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோர் ஆத்மா மகாத்மா தான். அவர் தான் மகாத்மா, இவர் தான் மகாத்மா அப்படிலாம் இல்லை. எல்லோருடைய ஆத்மா மகாத்மா தான். ஆத்மாவில் மேலான ஆத்மா கீழான ஆத்மா அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒருவரை மகாத்மா என்று சொன்னால் அவருக்குள் இருப்பது மேலான ஆத்மஸ்வரூபம், அழியாத ஆத்மஸ்வரூபம் என்ற அர்த்தத்தில் சொல்லலை. அவருடைய மனம், அவருடைய புத்தி, அவருடைய வாழ்க்கை மேலானது. அந்த அர்த்தத்தில் தான் அவர் மகாத்மா நம்ம சொல்லுவோம். அவர் பெரிய மகாத்மாங்க. அப்படி சொல்கிறது என்ன அர்த்தம்? அவர் மிக மிக நல்லவர் அல்லது ஒழுக்கமானவர், பரந்த மனதை உடையவர், விஸ்தாரமான மனதை உடையவர் என்று அர்த்தம். எல்லாருக்கும் அவருடைய மனதில் இடம் இருக்கும். எல்லாருடைய நலத்தை விரும்புபவர், பரந்த மனதை உடையவர் சொல்லி அர்த்தம். மகாத்மா சொல்லி சொன்னான், பெரிய மனதை உடையவர். நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அப்படி யாருக்கெல்லாம் இந்த பெரிய மனசு இருக்கோ அவர்கள் எல்லோரும் மகாத்மாக்கள் தான். நம்ம தேசத்தில் மகாத்மா காந்தி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் மகாத்மா அவர்கள் சம்சித்தியை, மேலான முடிவான லட்சியத்தை அடைந்தவர்கள். அதனால் என்னவா? பிறப்பை அவர்கள் மீண்டும் அடைவதில்லை. இதில் ஒரு சந்தேகம் வரும். என்ன? இந்த பகுதி மோட்சத்தை பேசும் பகுதி. ஈஸ்வரன் அல்லது பிரம்மத்தை அடைதல் மோட்சம் என்று பகவான் இங்கு பேசுகின்றார். நாம் எதை அடைகின்றோமோ அதெல்லாம் என்ன ஆகின்றது? இதுதான் கேள்விங்க. எதை அடைதல் சொல்லி சொல்கிறோமோ அடைகின்றோமோ அடைவோமோ, ஒன்றை அடைந்தால் அது என்ன ஆகும்? அது மீண்டும் மாறுதலுக்கு உட்பட்டது, அழிவுக்கு உட்பட்டது, மறுபடியும் சென்றுவிடும். இப்போ இல்லை நான் அடைஞ்ச பிற்பாடு மறுபடியும் என்ன ஆகும்? போயிடலாம்.
எதை அடைந்தாலும் அது மறுபடியும் சென்று விடக்கூடியதாக இருக்கும், அது அழிவுக்குட்பட்டதாக இருக்கும். அப்படி பரபிரம்மத்தை அடைந்தால் அந்த பரபிரம்மமும் அழிவுக்குட்பட்டதா? இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அடைதல் என்பது அறிவினால் அறிதல் என்று பொருள். அறிவினால் அறிதல், அறிதலினால் அடைதல். பிரம்மத்தை இங்கு அடையவில்லை. ஏனென பிரம்மத்தை அடையவும் முடியாது. ஏனென்றால் பிரம்மமாகவே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதான் சொல்லுவாங்க, பிரம்மத்தை அறிய முடியாது, ஒரு பொருளாக அறிய முடியாது, பிரம்மத்தை அடைய முடியாது, பிரம்மமாக ஆக முடியாது, பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு அழகான வார்த்தைகள் இதெல்லாம். ஏனென்றால் ஏற்கனவே அந்த பிரம்மமாகத்தானே நான் இருக்கிறேன். ஏற்கனவே நான் அதுவாக இருந்து கொண்டு அதை அடைதல் என்பது முரண்பட்ட விஷயம் இல்லையா? நான் அதுவாக இருக்கும் பொழுது அதை எப்படி அடையிறது? அடுத்து எங்குமே அதுவே இருக்கும் பொழுது அதை எங்கே சென்று அடைவது? ஆகாசத்தை அடையிறதுன்னு சொல்ல முடியுமா? எங்கேயுமே ஆகாசத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அதுபோல் நானே அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அதை அடைதல் என்பது நடக்காது, அறிதல் என்பது கூட நடக்காது. ஏனென்றால் அறிதல் சொன்னால் அறிபவன் ஒருத்தர் இருக்கணும். அப்போது அறிபவன் வேறு, அறியப்பட்ட பொருள் வேறு ஆகிவிடும். ஆகவே நான் அதுவாக இருக்கும் பொழுது இங்கு பிரம்மத்தை அறிதல் என்பது நடக்காது, அடைதல் என்பது நடக்காது. அதுவாக இருக்கிறேன் என்று மனதில் உணர்ந்து கொள்வது, அவ்வளவுதான். அதனால்தான் கேனோபநிஷத்தில் மாணவனுக்கு சொல்லும் பொழுது, சிஷ்யனே நீ பிரம்மத்தை அறிந்தாயான்னு சொன்னான். நான் அறிந்தேன்னு சொன்னார். அறிந்தேன்னு சொன்ன உடனே நீ அறியவில்லை, உட்காருன்னார். மறுபடியும் வகுப்பு எடுத்துட்டு கேட்குறார், இப்பொழுது நீ பிரம்மத்தை அறிந்தாய். நான் அறியவில்லை, விரும்பவில்லை. என்ன நீ அறிந்து கொண்டாய், போயிட்டு வான்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் அந்த பிரம்மத்தை ஒரு பொருளாக அறியவில்லை, அறிய விரும்பவில்லை, நானே அதுவாக இருப்பதை புரிந்து கொண்டேன், முடிஞ்சு போச்சு. அதுதான் தாய்மன்னர் சொல்ல, நான் அதுவாக இருக்க நீ செய்சித்திரம் மிக நன்றுக்கான். ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் அதுவாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன், அதுவாக இருப்பதை நாம் அறிதல் தான் முடியுமே தவிர அடைதல் என்பது இங்கு நடக்காது. ஆக ஏற்கனவே அதுவாக நாம் இருப்பதால் இல்லாததைத்தான் நாம் அடைய வேண்டும். இருப்பதை நாம் என்ன பண்ணுறோம்? அறியத்தான் வேண்டும். ஏனென்றால் பிரம்மமாக நாம் இருக்கின்றோம். ஆகவே அடைதல் என்பது அறிவினால் அடைதல். அதனால தான் பாருங்கள் ஒரு வார்த்தை, சென்றடையாத திருவுடையானே சேவிக்க என்னுள்ளம் குளிருமேன்னு சொல்கிறது போல. சென்றடையாத, அப்போ சென்றடையாத திருவுடையானேன்னு சொல்கிறாங்க. அப்போ அடையவே முடியாதவனான்னு சொன்னான். அப்படி இல்லை, எளிதில் அடைய முடியாத திருவுடையான் அப்படி சொல்லி அங்கே அர்த்தம் எடுத்துக்கலாம். அடுத்து சென்று அடைவதற்கு அது எங்கே தனியாக இருந்தாலே போய் அடையணும்னு சொல்லி நினைக்கலாம். அப்படி இல்லையே, அதுதான் எங்குமே இருக்குது, நானும் அதுவாக தான் இருக்கேன். எங்குமே இருக்கிற ஒன்று அடைதல் என்பது நடக்கமானா? இங்கே இல்லை, அங்கே இருக்குன்னா போய் அடையலாம். அதுதான் எங்குமே இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொல்லி இங்கே அடைகின்ற என்ற வார்த்தையே இங்கு இல்லை. ஏற்கனவே உள்ளதைத்தான் அறிய முடியும். அறியாமையினால் இழந்ததை அறிவால் அறிதல், அறிதலை இங்கு அடைதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. அடுத்த சந்தேகம், அறிவினால் ஒரு பொருளை எப்படி அடைய முடியும்? அடுத்த ஒரு கேள்வி. இது ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த ஸ்லோகமெல்லாம். உபனிஷத் கருத்து அப்படியே இங்கே வருகின்றது. அறிவினால் ஒரு பொருளை எப்படி அடைய முடியும்? ஒரு இடத்தை பற்றி அறிவினாலே அந்த இடத்தை அடைய முடியாது, அடைந்ததாக ஆகாது. இப்போ பாம்பே இருக்குது, பெங்களூர் இருக்குது, ரிஷிகேஷ் இருக்குது, ஏதோ ஒரு ஊர் வச்சுக்கோம், கல்கத்தா, இது போல் ஏதோ ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை பற்றி அறிவே நம்ம அதை அடைதலை செய்து விடுமா? நடக்காது. பயணம் செய்தால் தானே சென்று அடைய முடியும். பொதுவாக அறிவினால் எதையும் பொதுவாக அடைய முடியாது. யோகாசனம் என்கின்றதை பற்றி அறிவே யோகாசனம் என்ற பலனை, யோகாசனத்தை செய்தனால் ஒரு பலனை கொடுத்து விடுமா? கொடுக்காது. யோகாசனத்தை பற்றி அறிவை அடைந்து அதை செய்து அந்த பலனை அடைய வேண்டும். சமையலை பற்றி அறிவை சமையலை கொடுத்துடாது, சாப்பாட்டை கொடுத்துடாது. சமையலை பற்றி அறிவை அடைந்து அதை செய்து நாம் சமைத்து பிறகு அந்த பலனை நாம் அடைய வேண்டும். அதை பயிற்சி செய்தே பலனை அடைய முடியும். ஆனால் அறியாமையினால் சில பொருள்களை இழந்திருந்தால், நாம் சில நேரத்தில் இழக்கிறோம் அறியாமையினால். நம்மிடமே இருக்கு அந்த பொருள், நம்மிடம் இருப்பது நமக்கு தெரிவதில்லை, ஞாபகத்தில் இல்லை, அல்லது தெரிவதில்லை.
அப்படி அறியாமையினால் இழந்த பொருளை அறிவினால் தான் அடைய முடியும். அது இருக்கின்றது என்று அறிவு வந்த உடனே என்ன ஆகின்றது? அதை அடைந்த ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கும். நம்ம இடத்துல இருக்குது, தெரியல, இல்லைன்னு சொல்லி நினச்சிடணும். அதனால் ஒரு வெறுமை. பிற்பாடு அது நம்மிடத்தில் இருக்கிறது தெரிஞ்ச உடனே என்ன ஆகிவிட்டது? இல்லை என்று நினைத்தது அறியாமையினால். இங்கே அறிவு இருப்பதை நமக்கு உணர்த்திய உடனே அடைந்த ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல பிரம்மத்தை பற்றிய விஷயத்தில் அறிவே அடைதலை செய்து விட்டது. ஏனென்றால் அது ஏற்கனவே நானாக இருப்பதனால். அது இல்லாத ஒன்றாக இருந்து அடையணும், இருக்கின்ற ஒன்றை அறியத்தான் வேண்டும். அதான் சொல்ற, அறியாமையினால் இழந்த பொருளை அறிவினால் தான் அடைய முடியும். அங்கு வேறு என்ன செய்தாலும் தேடினாலும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அதற்கு உதாரணம் ஒன்று சொல்லுவோம். நாமோ சம்பிரதாயத்தில் 10 பேர் ஆற்றை கடந்த கதை. 10 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு ஆற்றை கடந்து போனாங்க. கடந்து போகும்பொழுது ஜாகிரதையாக தான் கடந்து போனாங்க. அது இன்னொன்று தமாஷா சொல்லுவாங்க. ஒரு எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த கொல்லிக்கட்டையை கொண்டு போய் அந்த ஆற்றுல தண்ணியில் முக்கினாங்களாம். அப்போது அது என்ன ஆச்சுன்னா, சுருன்னு டே ஆறு முழிச்சிக்கிட்டு இருக்குடா, இப்போ போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கரையில் ஒதுங்கி இருந்தாங்க. பிற்பாடு மட்டும் அதே விறகு கட்டையை கொண்டு போய் நீரில் வச்ச உடனே அது சத்தம் கொடுக்கல. இப்போ ஆறு நதி தூங்கி விட்டது, நம்ம போகலான்னு ஆற்றை கடந்துட்டாங்க. கடந்து போன உடனே 10 பேர் வந்துட்டோமா கரையேறின்னு சொல்லி பார்த்தாங்க. 10 பேர் வரிசையாக நிற்க வச்சாங்க. 10 பேர் எண்ணினாங்க, 9 தான் இருந்தது. 10 பேர் எண்ணினாங்க, 9 தான் வந்தது. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்த்து ஜாகிரதையாக தானே வந்தோம், ஒரு ஆளை காணுன்னு யார் சொன்னாலும் அந்த ஆளே தன்னை காணு அழறான். அந்த 10வது ஆளே அழறான். அதுபோல் 10 பேருமே அப்படி தான். உனக்கு ரொம்ப கணக்கெல்லாம் ரொம்ப வீக்கு, இருறா நான் என்றேன்னு சொன்னான் ஒன்று ஒருத்தன். இப்படியே ஒருத்தர் எண்ணினார்கள். 10 பேர் எண்ணினாங்க, 9 பேர் தான் இருந்தது. ஒன்று அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்தாராம். வந்த உடனே என்னப்பா என்ன கதை கேட்டா? இது போல் நாங்கள் 10 பேர் வந்தோம், ஆற்றை கடந்து வந்தோம். ஆற்றை கடக்கிற வரைக்கும் 10 பேர் இருந்தோம். ஆற்றை கடந்து வந்த ஒருபாடு ஒரு ஆள் காணாத போயிடுது. நதி அடிச்சுட்டு போயிட்டு நதி சாப்பிட்டுடுது. பார்த்தார், எண்ணினார், 10 பேர் தெளிவாக இருக்கிறாங்க, குண்டு குண்டாக இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டார். சரி 1 போய் நில்லு சொல்லு 1. 10 பேர் இருந்துட்டாங்க. இப்போ 10வது ஆள் எங்கேருந்து வந்தார்? அவர் எங்கேயோ போய் நதியில் முங்கி எடுத்துகிட்டு வந்தாரா, தேடி கொண்டு வந்தாரா? இல்லை, அந்த 10வது ஆள் அவர் தான் தன்னை விட்டு விட்டு மற்றவங்களாம் எண்ணினார். இப்போ இங்கே 10வது ஆள் அறிவினால் அடைந்தார்களா, சென்று தேடி கண்டுபிடிச்சு வந்து அடைந்தார்களா? அறிவினால் அடைந்தார்கள். அந்த 10வது ஆள் எப்படி எழுந்தார்கள்? நான் தான் அந்த 10வது ஆள் என்ற அறியாமையினால் இழந்தார்கள். இந்த கதை ரொம்ப சிரிப்புக்குரிய கதையாக இருந்தால் பெரிய அர்த்தம் இருக்குதுக்குள்ளே. அப்போ அறியாமையினால் இழந்ததை அறிவினால் தான் அடைய முடியும். நான் அதுவாக இருந்து கொண்டு பிரம்மமாக இருந்து கொண்டு பிரம்மத்தை அடைதல் என்பது நடக்காது என்று அறியாமையினால் நான் தான் பிரம்மம் என்பது தெரியவில்லை. இப்பொழுது சாஸ்திரமும் குருவும் நீ தான் அந்த பிரம்மம் சொன்ன பிற்பாடு அறிவினால் என்னாகிவிட்டேன், அடைந்து. ஆக இங்கே எப்படி புரிந்து கொள்ளணும்? அறிதல் என்பதே அடைதல். மாம் உபேத்திய என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னை அடைந்த மகாத்மாக்கள் மீண்டும் பிறப்பை அடைவது இல்லை. இந்த கருத்து கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. அது மட்டும் இல்லை, ரொம்ப சூக்ஷமான கருத்தும் கூட இது. இந்த இடத்துல இதுதான் இந்த இடம் புரிஞ்சிடுச்சுன்னா வேதாந்த பாடம் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல பகவான் மோட்சம் என்பதை விதேக முக்தியை பேசி வருகின்றார். இருக்கும் பொழுதே ஜீவர்கள் அடைகின்ற நிலை ஜீவன் முக்தி. இறந்த பிற்பாடு அவர்கள் அடைவதை விதேக முக்தி. பிறப்பற்றவர்கள், அதுதான் விதேக முக்தி, மீண்டும் பிறப்பதில்லை. ஜீவன் முக்தர்கள் பிற இடங்களிலெல்லாம் ஜீவன் முக்தனை பற்றிய விஷயம் இப்போ மற்ற இடத்துல பேசியிருக்கார். இவர்கள் சம்சித்தியை, ஈஸ்வரனை, பிரம்மத்தை, நம் லட்சியமான கோலாகிய மோட்சத்தை அடைந்தவர்கள். எனது சொரூபமான மோட்சத்தை அடைந்தவர்கள் மீண்டும் அவர்கள் பிறப்பது. எனது சொரூபமான மோட்சம் என்ன? பிரம்மமாக இருப்பதை உணர்ந்தவர்கள். அதுதானே ஒரு சொரூபம். சகுணமாக இருப்பதும் இறைவன்தான், நிர்குணம்தான் இறைவனுடைய உண்மையான தன்மை என்று நிர்குணத்தன்மை பிரம்மத்தன்மை அவர்கள் அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை.
இங்கே ஒரு சொல்லை விட்டு வச்சுருங்க. அது என்ன? சம்சாரம் என்ற சொல்லி நாம் விட்டு இருக்கிறோம். அந்த சம்சாரம் என்ற சொல்லை விளக்குகின்ற வார்த்தை தான் பாருங்கள், துக்காலயம் அசாஸ்வதம். 2 ஜென்மத்துக்கு அடைமொழி விசேஷனம். நம்முடைய பிறப்பு வாழ்க்கை என்பது எப்படி என்பதை சொற்களில் விளக்குகின்றார். இந்த உடலில் உலகத்தில் நாம் இருக்கின்றோம். அப்படி இருப்பது எத்தகையது, எப்படிப்பட்டது என்றால், ஆலயம் சொல்லி சொன்னால் இருப்பிடம் சொல்லி அர்த்தம். எதற்கு இருப்பிடம்? துக்கம், துயரத்தின் இருப்பிடம் சொல்கிறார். இந்த உடலே துயரத்தின் இருப்பிடம் சொல்லி சொல்கிறார். உடலைத்தான் சொல்கிறார் துக்காலயம். ஆலயம் என்றால் வசிப்பிடம், வாழ்விடம் சொல்லி அர்த்தம், இருப்பிடம். தேவாலயம், காரியாலயம், வித்யாலயம்லாம் சொல்கிறோம் பாருங்க. வித்யாலயம், தேவாலயம்னா இறைவன் உரைகின்ற இடம், இருப்பிடம். காரியாலயம்னா அலுவலகம். வித்யாலயம்னா அதை கல்வி கூடம் அப்படி சொல்லி அர்த்தம். இந்த உடல் எப்படிப்பட்டதுன்னா துக்காலயம். தாய்மன்னர் சொல்லுவார் ரொம்ப அழகா, காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணற்ற அறிவிலா குழவியை போல் கட்டுன் விருந்தயமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போயே 300 வருஷத்துக்கு முன்னே இன்சூரன்ஸ் பற்றி சொல்லிட்டார். காப்பீடு இன்சூரன்ஸ். காரிட்ட ஆணவ கருவறையில், அம்மாவுடைய வயிற்றில் என்ன இருக்குன்னா இருள் தான் இருந்தது, அதுக்குள்ளே நான் இப்படி இருந்தேன். காரிட்ட ஆணவ கருவறை. அங்கே எப்படி இருந்தேன்? கண்ணற்ற அறிவிலா குழவியை போல். ஒன்றும் தெரியல, எந்த இந்திரியமும் வேலை செய்யலை, அப்படியே இருக்கிறேன். ஆமாம், குழவியை போல் கட்டுண்டிருந்த எம். அப்படி இருந்த என்னை என்ன பண்ண? 300 நாள் முடிஞ்ச உடனே முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றுன்னு சொன்னார் பாருங்கள் பட்டினத்தார். அது போல் அம்மாவுடைய வயிற்றுலேருந்து உலகத்துக்கு வந்துட்டோம். பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூர் போவார். பையூர் எது? அம்மாவுடைய வயிறு. அங்கேருந்து எந்த ஊரில் பிறந்தேன்? பாழூரில் பிறந்தேன். இனி நான் எந்த ஊருக்கு போனேன்? மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடு அறியேன். மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடு அறிந்தால் பையூரும் பாழூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாது. அதுபோல் காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணற்ற அறிவிலா குழவையை போல் கட்டுண்டிருந்தேமே வெளியில் விட்டு என்னவா அல்லலாம் காப்பீட்டு. எனக்கு துன்பத்தையே நீ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணுற. அல்லலாம் காப்பீட்டு. அதுதான் இங்கே துக்காலயம். நல்ல வார்த்தை போட்டிருக்கார். எப்படிப்பட்ட துயரங்கள்? துயராலயம். துக்கத்தை 3 விதமாக பிரிப்பாங்க. நம்மிடமிருந்தே வருகின்ற துக்கம், அது ஆத்தியாத்மிகம். இந்த 3 சாந்தி சொல்லும் பாருங்கள் சாந்தி மந்திரத்தில். இந்த 3 விதமான துயரங்கள் போவதற்காக, தடைகள் விலகுவதற்கான்னு சொல்லுவோம். இங்கே நம்மிடத்தில் வருகின்ற துயரம் என்ன? ஆத்தியாத்மிகம். நமக்கு நாமே கொடுத்து கொள்கின்ற துக்கம். அதற்கு யாரையும் நிந்திக்கக்கூடாது. ஆமாம், தன்னையே நோவணும், பிறரே நோவணும், தற்காலம் அதை நோவணும், பந்தமானது தந்த வினையை நோவணும், பரமார்த்தம் ஏதுமறியன்னு சொன்னார். இந்த பாட்டு பார்த்து தான் கண்ணதாசன் பாட்டு எடுத்து. கண்ணதாசன் யாரும் தெரியல, உன்னை சொல்லி குற்றம். அந்த காலத்து பாட்டு, என்ன சொல்லி குற்றமில்லை. அதுபோல் ரொம்ப அழகாக சொல்லுவார். தாய்மன்னர் பாடல் இது வருது. ஆமாம், தன்னையே நோவணும், பிறரையே நோவணும், தற்காலம் அதை நோவணும், பந்தமானது தந்த வினையை நோவணும், பரமார்த்தம் ஏதுமறியே. கடவுள் செய்த குற்றமடின்னு சொன்னது போல் கடவுள் சொல்கிறார், நான் செய்த குற்றம் நீ செய்த வினைன்னுடுறார். அது வேறு விஷயம். ஆக நமக்கு நாமே கொடுத்து கொள்கின்ற துக்கம், அதற்கு யாரையும் நிந்திக்கக்கூடாது. நமக்கு தலைவலி வந்தால் யாரை திட்ட முடியும்? குறை சொல்ல முடியும். அதுபோல் அடுத்து 2வது ஒரு துக்கம். சில நேரம் நாம் சரியாக இருப்போம், ஆனால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் மூலமாக வருகின்ற துயரம், அது ஆதி பௌதிக துயரம், துக்கம். சூழ்நிலைகளினால் வருகின்ற துயரம். 3வது இயற்கையினால் வருகின்ற துயரம், தேவதைகள். அது போல் அது ஆதி தெய்வீகம். இந்த 3 விதமான துக்கம் நமக்கு இருக்கா. இப்படி 3லிருந்து வருகின்ற எல்லா துயரத்துக்கும் காரணம், இருப்பிடம், ஸ்தானம் எதுவென்றால் நம்முடைய இந்த ஸ்தூல சரீரம். ஆக ஜென்ம என்பது நம்முடைய ஸ்தூல உடலை குறிக்கின்ற ஒரு சொல். ஆகவே ஜென்ம துக்காலயம் என்றார். உடலுக்கு பெயரே துக்காலயமா. ஜென்மம் துக்கம் இல்லை, ஜென்மமே துக்கம்தான்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உடலால் துக்கம் இல்லை, உடலே துக்கம்ன்னுடுறார். உடம்பே துயரம்தான். காயமே இது பொய்யடான்னு சொன்னார். வெறும் காற்று அடைத்த பையடா.
மாயனார் குயவர் செய்த மண்ணு பாண்டம் ஓடாடா சொன்னார். அந்த பாண்டம் உடஞ்சாவது எதுக்குன்னா பயன்படும். இந்த பாண்டம் உடஞ்சதுன்னா ஒன்றுத்துக்கும் பயன்படாது, 5 பைசா பயன்படாது. அழகா இருந்தாலும் அந்த சூளை அரை காசு காகாதுன்று ஆடுப்பாம். இந்த உடம்பு அழகாத்தான் இருக்கு, இது உடஞ்சி போச்சுன்னா அரை காசு கூட செல்லாதுன்றார். யார்கிட்டனா ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து இதை வச்சுக்க பத்திரமா பாதுகாத்துக்க வாழ்க்கை முழுக்கனை வச்சிருப்பாங்களா? ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அழகா இருந்தால் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாதுன்று ஆடுப்பாம்பு. அம்மாவுடைய வயிற்றில் சூளை வச்சா போல் அந்த கதகதப்பாக அந்த இதுவில் இருந்து வளர்ந்து வந்திருக்கும். அதான் ஈரைந்து மாதமாய் வைத்த சூளைன்ற. அழகாக இருந்தாலும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாதுன்று ஆடுப்பாம்பு. பாம்பாட்டி சித்தர் தான் அந்த பாட்டு சொல்கிறார். ஆக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கேட்டால் கூட நம்ம முழுமையாக இதை ஏற்றுக்க தயாராக இல்லை. இந்த உடல் துக்கம் சொல்லி சொன்னால் காரணம் சில சமயம் இன்பமாக இருக்கே, இன்பத்தை தந்துருக்கே. அதுதான் சொல்கிறாங்க, சில சரீரம் இன்பமாக இருக்கும், தேவ கந்தர்வ சரீரங்கள்லாம் எப்பொழுதுமே இன்பமாகவே இருக்குமா. மிருக உடலில் எப்பவுமே துக்கம் தானே. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த உடம்புல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்க துக்கம் அதிகமாக மிருகங்கள் உடலில். யார் என்ன பண்ணுவான்னு தெரியாது, பயந்துக்கிட்டே இருக்கும் பாவம். அடுத்து பிரம்மலோகம் முதலியவற்றெல்லாம் பிறவி எடுத்தால் இன்பமாகவே இருக்குமா. அது ஒரு 1000 ஸ்டார் ஹோட்டல் போல், அங்கே எப்பவுமே இன்பமாக இருக்கும், அந்த உடம்பு இன்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி வருவதால் தான் மனித உடல், தேவ உடல், கந்தர்வ உடல், பிரம்மலோகத்தில் போகிறது, நரகலோகத்துக்கு போகிறது, இப்படியாக மாறி மாறி இந்த உடல் எடுப்பதால் அதை அசாஸ்வதம் என்ற சொல்லில் குறிப்பிடுகின்றார். ரொம்ப அழகாக சொல்கிறார், அசாஸ்வதம். எந்த உடலேனும் எடுத்தவுடன் நல்லதென்று சிந்தை செய்ய வந்த தினம் செப்பாய் பராபரமே சொல்கிறோம். எடுத்த உடல் எந்த உடல்னா நல்ல உடல் சொல்ல முடியுமா? எடுத்த உடல் என்ன மறுபடியும் இறக்கும், பிறந்ததெல்லாம் இறக்கும், சந்தேகம் இல்லை. இந்த உடல் இருக்கே இது பொய்க்கூடு சொல்கிறார். கலங்காத நெஞ்சுடைய ஞானதீரர் கடவுளை நினைக்கான காயமாதி புலம் காணா நான் ஒருவன் நியாயம் பேசி பொய்க்கூடு காத்தென்ன புதுமை கண்டாய். என்ன பெருசாக புதுமை கண்டுட்டேன், இந்த பொய்க்கூடு இந்த உடலை காத்து நான் நீ என்ன பெரிய புதுமையை கண்டுட்டப்பான்னு கேட்குற. தாய்மனத்தான் கேட்குறேன், இந்த உடலை பொய்க்கூடு சொல்லி சொல்கிறேன். ஆக எந்த ஜென்மமும் நிலையானதில்லை, நிலையற்றது, அசாஸ்வதம், கொஞ்ச காலத்துக்கு தான் சொல்லி சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர்லாம் 122 வயது இருந்ததா சொல்கிறாங்க. தர்மரும் அவ்வளவு காலம் இருந்தார் சொல்கிறார். பீஷ்மர் துரோணர்லாம் பார்த்தோம்னா மகாபாரத கணக்கெல்லாம் காலத்தை கணக்கு போடும்போது சொல்கிறாங்க அப்படி 60-70 வயதில் தான் யுத்த காலத்துக்கு வந்து சண்டை போட்டிருக்கிறான். பீஷ்மர்லாம் 100 வயசுக்கு மேலே தான் இருந்து சண்டை போட்டிருக்கா. அப்போ அந்த உடலுடைய பலம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. நமக்கு இப்போ 40 வயசு ஆட்டம் கண்டு போகுது. ஆக ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், ஜயா துக்கம், புனக புனக சம்சார சாகரம் துக்கம், தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா ஜாகிரதா. ஜென்மமே துக்கம்தான். அப்புறம் இந்த உடலில் வரக்கூடிய வயோதிகம் அதுவும் துக்கம்தான். அப்புறம் நோய் அதுவும் துக்கம்தான். இந்த உலகத்தை அனுபவிக்க இந்த விவகாரங்கள் இருக்குது, அதுவும் துக்ககரமாக தான் இருக்குது. ஆகவே ஜாகிரதையாயிருன்னு சொல்கிறார். நாற்ற மனை 9 வாய் நடமனையை ஆற்று பெருக்கண்ண கண்மை பெருக்க அடற்கிருமி சேற்றை துணை என்ற நாய்க்கும் கதியும் உண்டாங்கொள்ளும் சொல்கிறார். வெட்ட வெட்ட தளிர்க்க வேட்கை மரம் உருகின்ற சுடுகாட்டேன்னு சொல்கிறார். இந்த உடம்பு இருக்க வெட்ட வெட்ட தளிர்த்துக்கிட்டே இருக்குது, வேட்கை மட்டும் அடகலை, இது சுடுகாட்டுக்கு போகிற ஒன்று. ஆனாலும் என் மனதில் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கேன் சொல்லி எவ்வளோலாம் சொல்லி இந்த உடம்பையும் இந்த உடலில் இருக்கக்கூடிய நம்மையும் இதை புரிந்து கொள்வதற்காக அது மேலே வர வேண்டிய அறிவிற்காக தான் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக இதை பழிக்கணுன்ற அர்த்தத்தில் சொல்லலை. இன்னொரு இடத்துல அது விசேஷமாக சொல்கிறாங்க, என்னறிய பிறவிதானு மானுட பிறவிதானு ஆதினும் அரிதறிதுக்கான்னு சொல்கிறாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது சொல்கிறாங்க. அதில் இதனுடைய உயர்வையும் புரிஞ்சுக்கணும், இதனுடைய குறைவையும் சிறுமையும் புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு இதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும். இல்லை என்றால் அந்த உடம்புல இருக்கிறத சந்தோஷம் நினச்சோம்னா அவ்வளோதான், வீணாக போயிடுன்றதுக்காக இதை நமக்கு உணர்த்துவதற்காக துக்காலயம் அசாஸ்வதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்ல ஜென்ம சுகத்தை கொடுத்தாலும் அதுவும் அசாஸ்வதம். எவ்வளோ காலம் இருக்குன்னா 100 வயசுக்கு மேலே இல்லை.
வேதம் விதித்த பிராயம் 100, அதில் பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு. எல்லாருக்கும் வேதமானது 100 வயசு கொடுத்துருக்கான். அதில் பாதி என்ன உறங்கி போகுது. நின்றதில் 15 ஆண்டு. 15 வருஷங்கள் ஏதோ அப்படி இப்படிமா குழந்தைத்தனமாக இருந்துடுறோம். அதுக்கப்புறம் கருத்து தெரிஞ்சு மீதி வாழ்த்து 35 வயசு. இந்த 35 வயசுன்னு நாம் எப்படி வாழ்ந்தோம்? பொறுப்பாக வாழ்ந்தோமா, பொறுப்பில்லாத வாழ்ந்தோமா, அறிவோடு வாழ்ந்தோமா, அறிவில்லாத வாழ்ந்தோமா, எப்படி வாழ்ந்துடுறது தெரியல. அப்போ உண்மையிலே வாழ்ந்த காலம் கொஞ்சம்தான். ஆக எந்த உலகு சென்றாலும் கூட உபநிஷதங்கள் சாஸ்திரம் சொல்லக்கூடிய பித்ருலோகம், வர்ணலோகம், வாயுலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம் எல்லாமே அங்கும் கூட என்னென்னா அசுரர்கள் வந்து விடுவார்கள். தேவாசுர யுத்தத்தை பார்த்திங்கன்னா வேதங்கள்லேயே மற்றதுலாம் புராணங்களில் அவர்கள் தான் வந்துடுவாங்க. நிறைய சண்டை போட்டிருக்கிறாங்க, தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் சண்டை போட்டிருக்கிறாங்க. ஆகவே எந்த உலகத்துக்கு சென்றாலும் இந்த துயரம் இருக்கத்தான் இருக்கும். எந்த உடலில் எந்த லோகத்துக்கு சென்றாலும் துக்கம் இருக்கின்றது. ஆக துக்க இருப்பிடமும் நிலையற்றது. எது? அந்த உலகங்களும் நிலையற்றதுன்னு சொல்கிறார். இந்த உடலும் நிலையற்றது, அந்த உலகங்களும் நிலையற்றது. ஸ்தானமும் நிலையற்றது. சுகமாக இருக்கிற அதுவும் கூட நிலையற்றது. துக்கமும் நிலையற்றது. சுகம் மட்டும் நிலையாக இருக்கும்னா அதுவும் நிலையற்றது. அதை தருகின்ற உலகமும் நிலையற்றதுன்னு சொல்கிறார். சுகதுக்க போகங்களை அனுபவிக்க ஸ்தானமாகிய உடலும் நிலையற்றது, உலகமும் நிலையற்றது. ஆக உடலை சில நேரத்தில் பழிப்போம், சில சமயத்தில் ஸ்துதி செய்வோம். எதன் அடிப்படையில் என்றால் இந்த உடலை எதற்கு பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து. ஆக போகத்துக்கு பயன்படுத்தினால் துக்காலயம், யோகத்துக்கு பயன்படுத்தினால் தேவாலயம். நமக்கு 2 பார்வை இருக்குது. ஒன்று தோஷ திருஷ்டி. வேதாந்தத்துக்கு வந்தால் போக பொருள் உள்ள குறைகளை, தோஷத்தை பார்த்தல், அதனுடைய வரையறையை புரிந்து கொள்வது. அதனால் என்ன பிரயோஜனம், ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியணும். எதை எடுத்தாலும் அது நமக்கு ஒரு விவேகமாக அதை பார்க்கின்ற பழக்கம் இருக்கணும். அதை தான் இங்கே தோஷ திருஷ்டின்னு சொல்கிறார். 2வது திருஷ்டின்னா திருஷ்டி சுற்றி போட சொல்கிறோம் பாருங்க, அது இல்லை, பார்வை சொல்லி அர்த்தம். ஈஸ்வர திருஷ்டி. ஓரளவு போகத்தில் வைராகியம் வந்து சாஸ்திரம் படித்த பிற்பாடு சாஸ்திரம் தருகின்ற திருஷ்டி என்ன? ஈஸ்வர திருஷ்டி. இந்த உலகமெல்லாம் என்ன? உலகமெல்லாம் கோயிலாய், உயிர் தொகுதி சாமியாய், நலம் புரிதல் யோகமாய், நாட்டம் மீறு நல்குவாய், அப்படி சொல்கிறார். உலகமெல்லாம் கோயிலாய், இந்த உயிர் தொகுதி எல்லாம் சாமியா, எல்லா உயிர்களும் இறைவனே. அது ஈஸ்வர திருஷ்டி. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இருக்கிற எல்லாம் என்ன? இறைவனே. ஈஷாவாசிய வார்த்தை அதுதானே, இருப்பதெல்லாம் இறைவனே. உபநிஷத்துடைய ஈஷாவாசிய உபநிஷத்து முதல் மந்திரம், முதல் வார்த்தை இதுதான். அதை வச்சு தான் இந்த உபநிஷத்து ஈஷாவாசிய உபநிஷத்து பேர் வந்தது, நம்ம பார்த்துருக்கிறோம். ஆக இவை அனைத்தும் ஈஸ்வரன், அவனுடைய விபூதி தான், மகிமை தான். அனைத்தும் நானாகவே இருக்கின்றேன். எதையும் நாம் உலகத்தில் உண்மையில் ஆரம்பத்தில் அப்படிலாம் என்ன இருக்கலாம், வெறுப்புலாம் இருக்கலாம். ஆனால் எதையும் வெறுக்க வேண்டியதில்லை, வெறுக்காதே. இந்த விருப்பு வெறுப்பு இருக்கு, அதை ரொம்ப பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் வைராகியத்துக்கு அந்த வெறுப்பெல்லாம் தேவை தான். பிற்பாடு அதை பேலன்ஸ் பண்ணி வைராகியம் என்றால் என்ன என்பதை புரிந்து இந்த வைராகியத்தை அடைய வேண்டிய பலனாகிய மனப்பக்குவத்தை பெற்றுவிட வேண்டும். விலகி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். ஆக 9வது அத்தியாயத்தில் இந்த 2 தன்மையும் பார்வையும் விளக்கப் போகின்றார். பெரியவர்கள் தன்னை அவங்க பாடின பாடல்களில் பார்த்தா தன்னை சாதாரணமாக நாயினும் கடையேன் அப்படிலாம் வர்ணித்து கொள்வார். தன்னை குறைத்து அந்த பாடல்கள் எல்லாம் அதிகமாக பேசியிருப்பார். நான் அப்படி இப்படி பொய்யினேன், புலையினேன், வெறியனேன், சிறியனேன், வினையினேன், கொலையினேன், நின் அருள் புலப்பட அறியா தன்மையேன் அப்படிலாம் சொல்லுவார். பொருள் எல்லா பொருளை நாட வெய்யனேன், வெறியினேன், வெகுளியேன், சிறியனேன் அப்படிலாம் தாய்மனரோடு பேசிக்கொள்கின்றார். ஏனென்றால் தன்னுடைய மனநிலை அப்படி சொல்லிக்கிட்டுறாங்க. தன்னை குறைத்தும் கீழாகும் சொல்லி பாடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்த்திருக்கின்றோம். நாயினும் கடையன்லாம் சொல்லுவாங்க. சில சமயம் தன்னையே ஈஸ்வரனாக உயர்த்தியும் பேசிக்கொள்வார்கள். இதெல்லாம் என்ன? ஞானத்தை அடைவதற்கு முன்பு வைராகியம் வருவதற்காக இந்த உலகப் பொருள்களின் நாட்டம் வந்து மனம் செல்லும் பொழுது தன்னை கீழான தன்மைகள்லாம் சொல்லி தன்னை அப்படிப்பட்டும் சொல்லிக் கொள்வார்கள். ஈஸ்வரனை, இறைவனை அறிந்த பிறகு தன்னையே ஈஸ்வரன் என்ற புத்தி வந்த பிற்பாடு தன்னை உயர்த்தியும் பேசுவார். நானே அந்த பிரம்மம் சென்று உயர்த்தியும் பேசிக்கொள்வார்கள். இது ஞானத்தை அடைந்தவுடன் வருகின்ற மனநிலை. ஆக பகவான் தோஷ திருஷ்டியின் அடிப்படையில் உடலை துக்காலயம் என்கின்றார்.
அசாஸ்வதம் என்கின்றார். இதில் பாருங்கோ, உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்கு. உடம்பார் அழியன் உயிரால் அழிவர், திடம்பர மெய்ப்பொருளை சேரவும் மாட்டார், உடம்பை ஓம்பும் உப்பாயம் அறிந்த உடல் வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேன்னு. இந்த உடல் எதற்காக? இந்த உடல் உண்மையிலே பொய் தானே. ஆனால் பொய்யானது உடம்புக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? மெய்யின் வேறு பேர் வச்சுருக்காங்க. இது உண்மையா? பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய் உடல் இது. அதை மெய்யின்னு சொன்னால் மெய்யாயிடுமா? உண்மை என்னவென்றால், அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த உடல், ஆகவே இந்த உடல் பொய்யாக இருந்தாலும் இதை மெய் என்ற வார்த்தையில் சொல்லி இருக்கின்றார். இதுதான் உண்மை. மெய்ப்பொருளை அறிவதற்கு வாய்ப்பாக பயன்படுகின்றது. பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய் உடல் சொல்லி சொல்கிறார். இது மெய்யின்னு சொல்லி சொன்னால் மெய்யாய் விடுமோ பராபரமே சொல்லி கேட்குறார். ஏன் உடலுக்கு மெய்யின்னு சொல்லி பேர் வந்தது சொல்லி சொன்னால், அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு. இதில் தான் சொல்லுவோம், எந்த பிறவில் எந்த சரீரத்தில் வெளிப்பட்டால் நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட பொழுது மட்டுமே தான் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உடல் என்ன உயர்ந்தது. அந்த கோணத்தில் நம்முடைய பெரியவர்கள் இந்த உடலினுடைய தன்மையை பேசியிருக்கின்றார்கள். இங்கே பகவான் பேசியது இந்த தோஷ திருஷ்டியினுடைய அடிப்படையில் பேசியிருக்கின்றார். ஆக எந்த ஜென்மம் அசாஸ்வதம், சோகத்தின் இருப்பிடம். நோய் வந்தால் தெரியும் இது எதற்காக ஞாபகப்படுத்தணும். வைராகியம் வருவதற்காக இதெல்லாம் நமக்கு சொல்லுகின்றார்கள். ஈஸ்வரனை அடைதல் மோட்சம், சம்சார ஜென்ம துக்கம், இதெல்லாம் சொல்லி இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். 16வது ஸ்லோகம். ஆ பிரம்ம புவனாள் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. ஆ பிரம்ம புவனாள் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. இந்த ஸ்லோகத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உலகம் வாழ்வு அனைத்தும் நிலையற்றது என்பதை நாம் நேரடியாக அனுபவத்திலும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இங்கே பகவான் அழகாக சொல்லி கொடுக்கின்றார். இந்த கருத்தில் யார் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆமாம், எல்லாம் நமக்கு தெரிகிறது. நம்ம பிறந்த பொழுது அல்லது நம்ம கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வரும்போது நம்ம இடத்துல அன்பாக ஆதரவாக இருந்த எத்தனையோ பேர்கள் எல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா இல்லை. எல்லாரும் எங்கே போனாங்க? எல்லாரும் எங்கே போயாச்சு. நம்ம ஊரில், நம்ம வசிப்பிடத்தில் நம்முடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நமக்கு கல்வியை கற்பித்தவர்கள், நம்ம இந்த உலகத்தில் பெற்று வளர்த்து ஆளாக்கியவர்கள், இப்படி எவ்வளோ பேர் என்ன ஆனாங்க? எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சாச்சு. அதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் இருக்குது. யாரா சொல்லி கொடுக்கணுமா என்ன? பகவான் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமா. இந்த உலகம் உண்மையில் அனித்யம், அசுகம். நீ சுகம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்க. சுகர் கோட்டட் பில்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள், அது போல் தெரிஞ்சுக்கோன்றாங்க. அதுக்கு அதையே நினச்சிக்கிட்டுருன்னு சொல்லலை, ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கன்றதற்காக சொல்லி கொடுக்கின்றார்கள். தந்தை தாய் தமர்த்தாரும் மகவனும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம், இதிலோ சந்தேகம் இல்லை. மணிமந்திரம் மாட மாளிகை சேனை சதுரங்க சேனையுடனே வந்ததோர் வாழ்வுமோர் இந்திரஜால கோலம் சொல்லி சொல்கிறார். எல்லாம் அதுதான். இந்திரஜாலம் கனவு காணலின் நீர் இந்த உலகம்னு சொல்கிறார். இதெல்லாம் நிலையாமை பற்றி பெரியவர்கள் உண்மையை அறிவதற்கு செல்லுகின்ற சாதகருடைய மனநிலையை இங்கெல்லாம் எடுத்து சொல்லுகின்றார். அதெல்லாம் இருந்தால் தான் மனதில் இந்த உலக விவகாரங்களிலிருந்து ஒரு விலகல் வரும், வைராகி வரும் என்பதற்காக சொல்லுவது. ஆமாம், நெற்றுளார் இன்று மாளா நின்றனர் அதனை கண்டும் போற்றிலேன் என்னையந்தோ போக்கினேன் வீணே காலம் ஆற்றிலேன் அகண்டானந்த அண்ணலேக்கின் காட்சி காண வருகவென்று அழைத்தால் என்று வாழ்வு உண்டோ வஞ்சனருக்கு. நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனார், இன்றைக்கி இல்லை, இல்லை நாளன்னைக்கு இல்லை. இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்படி தானே இருக்கு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தி உலகு.
இதெல்லாம் நினைக்கும் பொழுது தான் தாய்மன்னர் சொல்கிறார், நெஞ்சது பகீரெனும் துயில் உறாது இருவிழியும் நீர் இறைப்பன்னு சொல்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது நான் அறிய வேண்டியது அறியலையே, இன்னும் தெரிய வேண்டியது தெரியலையே, அந்த அறிவில் நான் நிலை பெற்று இருக்க முடியல நினைக்கும் பொழுது இந்த உடல் சென்று விடும்னு நினைக்கும் பகீர்னு தான் அவருக்கு. அதுதான் முமுட்சுத்துவம். நமக்கு அப்படி இருக்கா? பகீரனும் சொல்கிறார். வாழ்க்கையை ரொம்ப சாதாரண கேஷுவலாக இந்த உடம்பு கொடுத்தது, இவ்வளோ நாள் இருந்தது, இதெல்லாம் சரி பரவாயில்ல, இனியாவது வாழ்ந்த காலம் அதிகமாகுது, வாழ போகிற காலம் கொஞ்சம்தான் இருக்குது, இதில் எதை அடைய வேண்டுமோ சாஸ்திரம் எதை சொல்லியிருக்கோ அதை தெரிந்து அதை நான் அறிந்து அடைந்து விட வேண்டும்ன்ற வேகம் நம்ம மனதில் வரணும். அதுக்காக அதெல்லாம் சொல்கிறது. அந்த பகீரன்னு சொல்கிறோம். நமக்கு எதில் பகீர்னு சொல்லும் நம்ம பகீர்னு ஆயிடுச்சுங்கன்னு சொல்லுவோம். அது எதுலாம் தெரியாது. தாய்மன்னர் சொல்கிறார், எண்ணினால் நெஞ்சது பகீரெனும் துயில் உறாது. தூக்கமே வரலையாம் அவருக்கு. மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுமுள்ள எல்லாம் உறங்கும் கண்ணுறங்க நெம்மிறைவர் காதலால் பைங்கிலேயே. உலகமெல்லாம் உறங்கினா கூட நானும் தூங்க முடியலையேன்னு உன்னை புரிஞ்சிக்கல, அடையிலையே கடவுளே, அதுக்காக நான் துயில் உறாதுன்னு சொல்கிறேன். என் கண்ணு துயில் உறாது. துயர் ஒழி என் 2 கண்ணே உறங்குக ஒரு இடத்துல சொல்ல, நீ தூங்குன்னு சொல்கிறார். நல்லா இருக்குது. இதெல்லாம் படித்தோம்னா தமிழும் அழகாக இருக்குது, அந்த கருத்துக்களும் நல்லா இருக்கு. இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லை, அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகர் காலாக்கவோ, ஆடித்திருந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ, கனியேனு வரிய செங்காயேனு உதிரி சருகு கந்த மூலங்களேனும் கனல்வாதே வந்தேதுன்னு அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பார் கெண்ணினேன் எண்ணம் இது சுவாமி நீ அறியாததோ. இந்த பாடல்கள் வரிகள்லாம் நம்ம மனசில் ஒரு முமுட்சுத்துவத்தை கொடுத்து நம் சாதனைகளை இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுப்பதற்கான வரிகள், வார்த்தைகள் இதெல்லாம். அதனால தான் அவர்கள் மகாத்மாவாக இந்த உடலை எடுத்து பிரயோஜனத்தை அடைந்து அமைதி அடைந்தார்கள். அவர்களுக்கு இனி பிறக்க வேண்டியதில் எதுவும் அவசியம் இல்லை. இது எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா, நமக்காக சொல்லி வைத்த விஷயங்கள் அவர்கள் அடைந்தது நமக்கு பகிர்ந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பாடல்கள் மூலமாக. ஆக இதெல்லாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆக உடலை எடுத்த யாரும் உடலை விட்டுத்தான் ஆக வேண்டும், சாஸ்வதம் இல்லை. ஆமாம். ஆக நமக்கு வந்துள்ள சந்தேகம் என்ன, இங்கு விதவிதமான நல்ல சுகத்தை கொடுக்கின்ற லோகங்கள், இந்திரலோகம், பிரம்மலோகம், வருணலோகம், வாயுலோகம், பித்ருலோகம்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த போகங்கள் கூட நித்தியமாக அனித்தியமாக, சொர்க்கலோகம் முதல் கொண்டு எல்லா லோகங்களும் அசாஸ்வதம். பகவான் தான் சொல்கிறார். இதை எப்படி நம்புறது சொல்லி சொன்னால், நாம் அந்த உலகங்களுக்கெல்லாம் போய் பார்க்கலை. ஆகவே சுலபமாக நமக்கு இதில் பதிலும் சொல்ல முடியாது. ரொம்ப நம்மளை கார்னர் பண்ணி கேட்டால் என்ன சொல்லுவோம், நமக்கு தெரியாது ஐயா, தெரியாது பதில் அது. ஆனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எனக்கு சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்குது என்பது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பிரமாண நம்பிக்கை இருக்குது. நீ இல்லைன்னு சொல்கிற, எதை வச்சு சொல்கிற? நீயும் போய் பார்க்கல, நானும் போய் பார்க்கல. எனக்கு சாஸ்திரம் துணையாக இருக்குது, பெரியவர் மகான்கள் இருக்காங்க, பகவான் சொல்லியிருக்க வார்த்தையில் நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிறேன். அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஆக சாஸ்திரம் சொல்லுகின்றது லோகங்கள் இருக்குது என்பதற்கு பிரமாணம் சாஸ்திரமே. அதே போல் அசாஸ்வதம் என்பது சாஸ்திரம் சொல்கிறது. அந்த உலகத்தின் மகிமைகளை குளோரிஃபிகேஷனாக சொல்லியிருந்தாலும் கூட அது அசாஸ்வதம், அவ்வளோ இருந்தாலும் அது சாஸ்வதம் இல்லை என்பதை சொல்லுகின்றது. அதற்கும் பிரமாணம் என்ன? அதுவும் சாஸ்திரம்தான் பிரமாணம். ஆக வேதத்தை பின்பற்றுபவர்களுக்குள்ளே கூட பூர்வ மீமாம்சர்கள் சொல்லி இருக்காங்க. அவர்களுக்கு வேதாந்தம் சொல்லி சொன்னாலே அலர்ஜி தான். கர்மகாண்டிகள் வரவே கிட்டக்க வரமாட்டாங்க. ஆனால் வேதத்தை நம்புவாங்க. வேதத்தில் கூறியுள்ள கர்மகாண்டங்களை பற்றிய அதில் உள்ள விஷயங்கள் அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும். அவங்களுக்கு சொல்கிற மோட்சம் வந்து சொர்க்கம். கர்மகாண்டத்தில் கர்மாவை செய்வதனால் அவர்கள் புண்ணிய பலனாகிய சொர்க்கமே மோட்சம் சொல்லிவிடுவாங்க. அதை தான் நாம் அடைய வேண்டிய இறுதி லட்சியமாக சொல்லி முடித்து விடுவார்கள். தர்மப்படி வாழ்ந்து இறந்த பிற்பாடு சொர்க்கத்துக்கு செல்வது தான் மோட்சம் அவர்களை பொறுத்தவரையிலும். அந்த கருத்துக்களையெல்லாம் நிராகரித்து சொர்க்கத்துக்கு போவது அல்லது பிறலோகங்களுக்கு போவது கூட நம்முடைய நோக்கமில்லை. இது கூட சாஸ்திரம் படித்தாதான் தெரியுது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொர்க்கத்துக்கு போனார், வைகுண்ட பதவிக்கு போனார், கைலாய பதவி அடைந்தார், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதுவே ஒரு லோகம். ஏன் அது அசாஸ்வதம் என்றால், அது லோகமாக இருப்பதால் எந்த லோகமும் என்ன நிலையற்றது.
ஆகினால் அசாஸ்வதம் சொல்லிட்டார். அப்போ மோட்சம் என்பது என்ன? அதையும் கடந்த ஒன்று. நிறைய பேருக்கு சொர்க்கம்ன்றது தான் தெரியும், மோட்சன்ற ஒன்று தெரியறதே இல்லை. ஆமாம். ஆக மோட்சம் எதனால் கிடைக்கும்? ஈஸ்வரனை பற்றி ஞானத்தால் கிடைக்கும். இந்த சொர்க்கலோகம் எதனால் கிடைக்கும்? நாம் தர்மமாக வாழ்ந்து வாழ்க்கையில் செய்கின்ற புண்ணிய கர்மாவினால் வருவது சொர்க்காதி லோகங்கள். நாம் செய்த பாவ பலன்களால் வருவது நரகாதி லோகங்கள். ஆமாம். ரெண்டுமே என்ன? அசாஸ்வதம் தான் சொல்கிறார். ஏனென்றால் பிற லோகங்கள் அனித்தியம். காரணம் லோகமாக இருப்பதால், போகத்தை தருவதனால், கர்ம பலனாக அது இருப்பதனால். கர்மாவும் அனித்தியம், கர்ம பலனால் வருகின்ற லோகங்களும் அனித்தியம். இதெல்லாம் பெரிய விசாரத்துக்குரிய விஷயங்க. ஆமாம். இது பகவான் சொல்வதால் மட்டும் இல்லை, தர்க்கப்படி இதுவே உண்மையாகவும் உள்ளது. நான் இதெல்லாம் உபநிஷத்து பிரம்மசூத்திரத்தில் போனால் தான் இந்த வார்த்தையோட ஆழமும் அர்த்த புஷ்டியும் நமக்கு புரியும். இந்த வார்த்தையெல்லாம் சும்மா சாதாரண போகிற போக்கில் சொல்லிடுறோம். அதெல்லாம் எடுத்தால் ஸ்லோகம் போகாது நமக்கு. ஆக இந்த இடத்துல இந்த அளவுக்கு அறிமுகம் இந்த இடத்துல போதும். அதனால தான் பகவத்கீதையை படிச்சுட்டு உபநிஷத்து பிரம்மசூத்திரத்துக்குள்ளே போனால் இந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகும்போது இன்னும் ஆழமாக நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இங்கே பகவான் ஆனால் அங்கங்கே போகும்போது அப்படியே அந்த கருத்துக்களை அப்படியே தெளிச்சிட்டு போயிடுறார். எங்கே நாம் செல்கின்றோமோ அங்கிருந்து திரும்ப வந்து ஆகணும். ஹீனே புண்ணிய மத்திய லோகம் சந்தி. எங்கே போனாலும் திரும்பி வந்து தான் ஆகணும். அது போக்குவர உள்ள விஷயம். ஆனால் அதை மோட்சம் என்பது இறைவன் என்பவன் போக்குவரவற்ற பொருளே சொல்கிறார். போகிறதும் இல்லை வரதும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பொருள். ஆக இங்கு என்னை அறிந்தால்தான் அடைந்தால்தான் திரும்பி வர முடியாது. பகவான் முடிவாக சொல்லுகின்ற வார்த்தை. இங்கே ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆ பிரம்ம புவனா லோகாக. லோகாக சொல்லிச்சுன்னா விதவிதமான உலகங்கள். சாஸ்திரத்தில் எத்தனை லோகங்கள் பேசியுள்ளது. அந்த உலகங்களிலே மிக உயர்ந்த உலகமாக கூறுவது பிரம்மலோகம். புவனம் சொல்லிச்சுன்னா லோகம் சொல்லி அர்த்தம். பகவான் புவனம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். லோகம் என்பதற்கு பதிலாக புவனம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். அவ்வளவுதான். புவனம் சொல்லி சொன்னால் இருப்பிடம். ஆமாம். சில இடத்துல பவனம்லாம் போட்டிருப்பாங்க, வீடுகளில் பவனம்லாம் போட்டிருப்பாங்க. அதுனா வாழ்க்கை வசிப்பிடம் சொல்லி அர்த்தம். புவனம் யாருடைய இருப்பிடம்? பிரம்மாஜி. சம்சார உலகத்தில் மிக மிக உயர்ந்த உலகம், உயர்ந்த ஸ்தானமாக இருப்பது, அதிக சுகமுடையது பிரம்மலோகம். எல்லா விதமான இந்திரிய சுகங்களும் அங்கே கிடைக்கும். செழிப்பான நாட்டுக்குள் செல்வது போல. ஆமாம். ஆ என்ற வார்த்தை அதுவரை சொல்லி அதனுடைய எல்லையை சொல்லுது, லிமிட். பிரம்ம புவனா சொல்லி சொன்னால் பிரம்ம லோகம் வரை என்று பொருள். ஆ பிரம்ம புவனா லோகாக. ஆ என்ற வார்த்தை அதுவரை சொல்லி அர்த்தம். பாரத நாட்டை பற்றி சொல்லும் பொழுது நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. நாம் சொல்கிறது சாதாரண சிம்பிளாக சொல்வது ஆச்சேத்து ஹிமாச்சலம். சேத்து சொல்லி சொன்னால் கடல் முதல் கொண்டு இமயமலை வரை பறந்துள்ள இந்த பறந்து விரிந்த இந்த பூமி மண்டலத்துக்கு பெயர் தான் என்ன? ஹிந்துஸ்தானம், பாரதம், இந்தியா சொல்கிறது. ஆச்சேது ஹிமாச்சலம். வடவேங்கடம், தென்குமரி சொல்கிறோம் இல்லையா? தமிழ்நாட்டை பற்றி சொல்லும் பொழுது அது போல் இங்கே புனராவிருத்தி நக, மீண்டும் திரும்பத்தக்கதாக இருக்கின்றது. ஹே அர்ஜுனா, திரும்பி வந்து தான் ஆக வேண்டுமா? அந்த தன்மை உடையதாக இருப்பது இந்த உலகங்கள். ஆனால் பிரம்மலோகத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு எக்ஸப்ஷன் இருக்கான். அதுவும் கேரண்டி கிடையாது. அதனால் எக்ஸப்ஷன் வாய்ப்பு இருக்குது. வைராக்கியம் இருந்தால் அந்த உலகத்தில் கிரம முக்தி கிடைக்கும். இன்பம் துன்பம் தரும் இந்த உலகத்திலேயே வைராகியம் நமக்கு வரலையே. இன்பம் வருது, துன்பம் வருது. ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் வைராகியம் வந்துதான் இல்லையே. தவிட்டாத இன்பமே தருகின்ற சுகம் நிறைந்த துயரமில்லாத பிரம்மலோகத்தில் வைராகியம் வரது ரொம்ப ரொம்ப கடினம். அங்கே போய் வைராகியம் வந்ததுன்னா அப்புறம் பிரம்மாஜி இடத்துல அங்கேயும் போய் என்ன பண்ணோம்? பகவத்கீதை கேட்கணும், உபநிஷத்து கேட்கணும், கட்டோபனிஷத்து கேட்கணும், கேடோபனிஷத்து கேட்கணும், ஈஷாவாசி உபநிஷத்து கேட்டு, முண்டக மாண்டுக்கு உபநிஷத்தெல்லாம் கேட்டு அந்த ஞானத்தினால்தான் மோட்சம். ஆமாம். ஆக இந்த உலகத்தில் உடனுக்குடன் இவ்வளோ இருந்து கூட இந்த உலகத்தில் நம்ம செய்கின்ற செயல்களுக்கு உடனுக்குடன் உதயம் கிடைக்குது.
அப்படி கிடைச்ச வைராகியம் வரல. பிரம்மலோகம் நமக்கு வைராகியம் வரப்போகுது, ஒன்றே வரப்போகிறது. அப்படி வைராகியம் வந்தால் முக்தி, இல்லையேல் புனராவர்த்தினாக மீண்டும் இந்த உலகத்துக்குள் வருவோம். ஷீனே புண்ணிய மத்திய லோகம் விஷயத்தின்னு சொல்கிறார். ஆமாம். ஆக உபனிஷத்தில் எந்த லோகத்தில் மோட்சம் வரும் என்பது பற்றி விசாரம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அறிவை யார் கொடுக்க முடியும் என்றால் அதை அந்த உலகத்தில் உள்ளவர்கள் தான் நமக்கு கொடுக்க முடியும். கட்டோபனிஷத்துடைய குரு யார்? யமதர்ம ராஜா. அவர் எந்த லோகத்தில் ஞானத்தை அடைவது சுலபம் என்று சொல்லுகின்றார். யமதர்ம ராஜாவில் நம்ம என்ன நினச்சிருப்போம்? பயம்தான் இருக்கும், நம்மளெல்லாம் கொண்டு போகிறவர் சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் பெரிய உபனிஷத்துடைய குரு, ஞானத்தை எடுத்து வழங்கி இருக்கின்றார். மேலும் எந்த லோகத்தில் ஞானம் எப்படி இருக்கும் என்கின்ற கருத்தையும் சொல்கிறார். மனித லோகத்தில் தான் மிக 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 தெளிவான ஞானத்தை அடைய முடியும்னு சொல்கிறார். வேறு எந்த லோகத்திலும் அப்படி கிடையாது. ஆமாம். அது எப்படி இருக்குன்னா, யதா தர்ஷே ததாத்மனி, கண்ணாடியில் பார்த்து எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அதுபோல் இந்த பூமியில்தான், இந்த பூ உலகத்தில்தான், இந்த மனித உலகத்தில்தான் தெளிவாக இந்த ஞானத்தை நாம் பெற முடியும், நமக்கு புரியும் சொல்லி சொல்கிறார். எப்படி கண்ணாடியில் தெரிவதை போல. அடுத்தது ஞானத்தை அடைவதற்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது பிரம்மலோகத்தில். அங்கே என்ன? சாயா. சாயா என்றால் என்ன? சாயா என்ன? டீ சாயா இல்லை. இங்கே சாயா என்றால் நிழல் சொல்லி அர்த்தம். நிழலும் வெளிச்சமும் எவ்வளவு தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பிரம்மலோகத்தில். மற்ற லோகங்களில் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது. காரணம், மற்ற எல்லா லோகத்திலும் ஜீவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்குமா. மற்ற எல்லா லோகத்திலும், பிரம்மலோகம் இந்த பூலோகத்தை தவிர மற்ற எல்லா லோகத்திலும் தெளிவாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். என்ன? நரகலோகம், பாதாள லோகத்தில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நம்ம துக்கம்னா துக்கம், அப்படி ஒரு துக்கத்தில் இருப்போம். வேதாந்தத்துக்கு அல்லது வேதாந்தம் என்ற அறிவை பெறுவதற்கு அதிக சுகமும் இருக்கக்கூடாது, அதிக துக்கமும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பேலன்ஸ்டு மைண்டு, சாமானிய மனநிலையில் தான், சாதாரணமாக இருக்க மனநிலையில் தான் வேதாந்த அறிவை நம்ம பெற முடியும். அதனால தான் பாருங்க, அர்ஜுனன் ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கலை. அடுத்து அதிக சந்தோஷம், எலேஷனாக இருக்கும்போது நம்ம ஞானத்தை பெற முடியாது, உபதேசம் செய்ய முடியாது. ஓரளவுக்கு சமமான மனநிலைக்கு இறங்கி வந்தால் தான், அமைதிப்படுத்திய மனதில் தான், அமைதி அடைந்த மனதில் தான் ஞானத்தை நாம் புகட்ட முடியும். ஆக பகவான் முதல் அத்தியாயத்தில் பேசவே இல்லை, 2வது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகம் வரை பேசலை. கடைசியில் ஓரளவுக்கு அவன் மனது கொஞ்சம் அமைதி அடைந்திருக்கின்றது, கேட்கின்ற மனநிலை அவனுக்கு வந்திருக்கின்றது என்று தெரிந்த பிறகுதான் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். ஆக மனசு ரொம்ப துக்கத்தை இருந்தால் ஒன்றையும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ரொம்ப சுகமாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. துயர காலத்தில் படிக்கவே கூடாது, அமைதியாக இருந்துடணும். என்னென்னு படித்தா பயன்படாது, மனசில் அது போய் உட்காராது. அப்போ ஒன்று ஒன்றா பண்ணலாம். என்ன? கொஞ்சம் பகவான் நாமத்தை கொஞ்சம் சொல்லலாம். ஓம் நம சிவாயா, ஓம் நம நாராயணாயா, ஓம் சரவண பவ, ஏதோ ஒன்று சொல்லலாம். ராமா கிருஷ்ணா கோவிந்தா, அது என்ன சொல்லலாம் அந்த நேரத்தில். வேறு எந்த அறிவும். அதனால தான் ரொம்ப கோவப்பட்ட ஒரு இடத்துல இப்போ எதுவும் பேசணும்னா நாம தான் அடி வாங்கிட்டு வரோம். யார் மேலே இருக்க கோவம் நம்ம மேலே திரும்பிடும். நாம் சொல்ல, என்னங்க எங்கேயாவது கோவம் இங்கே வந்து காட்டுட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க நம்ம பிடிபடவே மாட்டாங்க. ஆக மாறி மாறி மனநிலை இருக்கின்ற லோகம் பூலோகம் தான். ஆகவே இந்த லோகமே மனதிற்கு ஞானத்தை பெற உகந்ததாக இருக்கின்றது. பிற உலகங்கள் வேதாந்த ஞானம் பெறுவதற்கு தடைன்னு சொல்கிறார். நோய் உள்ளவங்களுக்கு இடத்துல போய் யோகாசனம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி எப்போ செய்ய முடியும்? ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் செய்ய முடியும். படுக்கையில் இருக்கிறவங்க போய் பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய மனம் ஓரளவிற்கு அமைதியாக சந்தோஷமாக உள்ள பொழுது தான் வேதாந்தத்தை கேட்க முடியும், கேட்டு வைக்கணும். ஆக வேதாந்தம் யாருக்கு என்றால் சாதாரண மனநிலை அமைதி உள்ளவருக்கு தான். ஞானம் உள்ளே சென்று பக்குவத்தை தரும். பின்னர் கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது அந்த ஞான மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகும், பயன்படும். ஆக ஞானத்தை அடைய பக்குவமான லோகம் இந்த நரலோகம்தான். இந்த வேதாந்தத்தில் முதல் பேசுகின்ற விஷயம் என்ன தெரியுங்களா? முதல்ல வேதாந்தத்தில் பேசுகிற விஷயமே நரஜென்ம துர்லபம் அல்லது நரஜென்ம மகிமா, நரஜென்ம ஸ்துதி. நரஜென்மனா மனித உடல், இந்த மனித சரீரத்தை விசேஷத்தை எல்லா சாஸ்திரம் விசேஷமாக பேசும். ஏனென்றால் நமக்கு அது புரியல.
ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சரீரம் கிடைச்ச மகிமை புரிஞ்சாதான் இது எதற்கு பயன்படுத்துன்னு தெரியும். சந்தனக்கட்டை இருக்க, அது எரிச்சா சமைக்க முடியும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சந்தனக்கட்டினுடைய வேலை தேவை அது இல்லை. ஆமாம், சந்தனக்கட்டை எரிச்சா எரியும் தான், சமைக்கலாம் தான். ஆனால் சந்தனக்கட்டை அதுக்கானது இல்லை. அதுபோல் கிடைச்சிருக்க அற்புதமான சரீரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சாஸ்திரங்கள் முதலில் நமக்கு சொல்லி அறிமுகப்படுத்துகின்றது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன்னு சொல்கிறார். எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் சொல்கிறார். அப்புறம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அவை பிராட்டின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே பிற லோகங்களை அடைவது மோட்சமில்லை. இந்த உடலை பயன்படுத்தி இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஞானத்தை பெற்று ஞானத்தில் நிறைவு பெற்று ஜீவன் முக்தியை பெறுவது, அதுவே மோட்சம். அது இந்த உலகத்தில் தான் சாத்தியம் சொல்கிறார். பிற லோகங்களை அடைவது என்பது கூட மோட்சம் இல்லைன்னு சொல்கிறார். ஆக அது ரெண்டாவது ஒரு ஏற்கனவே சொன்ன கருத்து தான். மா உபேத்திய, ஹே அர்ஜுனா கவுந்தேய, என்னை அடைந்தவன் உபேத்திய அடைந்து புனர்ஜென்மம் ந வித்தியத்தே, மீண்டும் பிறப்பதில்லை, மீண்டும் இந்த பிறவியை இந்த மனித சரீரத்தை அல்லது ஜென்மாவை எடுக்கிறதில்லைன்னு சொல்கிறார். மோட்சம் என்பது நிறைவாக பகவான் சொல்கின்ற வார்த்தை என்னை அடைவதே. இங்கு அடைவது என்பது அறிதலே அடைதல், அதை நாம் பார்த்தோம். இந்த ரெண்டு வார்த்தையை கனெக்ட் பண்ணி இந்த மோட்சம் என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்வோம். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.